إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்திய ஆலிம் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவரிடம் ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டு அதற்கு அவர் வழங்குகின்ற பதிலை முன்வைத்து சவுதி அரேபியாவிலிருந்து முகமது ரிஷீன் என்ற சகோதரர் ஒரு கேள்வி தொடுக்கின்றார். கழிவறைகளின் உள்ளே அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் மொழியலாமா என்று தொடுக்கப்பட்ட கேள்விக்கு அதில் குற்றம் ஏதும் கிடையாது. ஏனென்றால் கழிவறைக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே அதில் குற்றம் கிடையாது என பி ஜெயினுல் ஆபிதீன் கூறுகின்றார். இவ்வாறு கூறுவதை முன்வைத்து இந்த சகோதரர் தொடுக்கின்ற கேள்வி அது சரியானது அல்ல. கழிவறையினுள் நுழையும் போதும் வெளியேறிய பிறகும் தான் நாம் அந்த பிரார்த்தனையை கூறுகின்றோமே ஒழிய நுழைந்ததன் பிறகு அல்ல. எனவே இவரது தீர்ப்பு தவறானது என நாம் கருதுகின்றோம். இதிலே சரியானது எது என்பதை தெளிவுபடுத்துங்கள் என இந்த சகோதரர் கேள்வி தொடுக்கின்றார். இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வினால் வழிநடாத்தப்பட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இமாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வாறு நடந்தார்கள் என்பதையே நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நினைவு சின்னங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவற்றை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தில் உள்ள அல்லாஹ் பற்றிய அச்சத்தினின்றும் வரக்கூடியது என்று கண்ணியமிக்க அல்லாஹ்வே கூறுகின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு எந்த இடத்திலே அதனை கூறுகின்றோமோ அந்த இடங்கள் அசுத்தமற்றதாக கண்ணியமானதாக இருக்க வேண்டும். பூமியிலே ஒரு சில இடங்களை வெறுக்கத்தக்க அசுத்தமான இடங்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கின்றான். கழிவறைக்குள் நுழைவதற்கு முன்னர் கூறப்படுகின்ற பிரார்த்தனை கழிவறைக்குள் நுழைந்ததன் பிறகு அல்ல. ஆண் பெண் கெட்ட ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதே அந்த பிரார்த்தனையாகும். எனவே கழிவறை என்பது ஷைத்தான்களின் வசிப்பிடத்தில் ஒன்று. அதே போன்று மஸ்ஜித் என்பது முழு சுத்தமான பூமியும் நாம் தொழக்கூடிய மஸ்ஜிதாக இருந்தாலும் தொழுகைக்கு என தனியாக அமைக்கப்படுகின்ற மஸ்ஜித் என்ற இடம் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அதில் அமரக்கூடாது என்ற ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே இதன் அடிப்படையில் கழிவறை என்பது அல்லாஹ் என்று கூறுகின்ற இடமா? நிச்சயமாக கிடையாது. எனவே சுருக்கம் என்னவென்றால் நபி வழியிலே நபி அவர்கள் சிறுநீர் கழிக்கும் போது சலாம் கூறப்படுகின்றது. கழிவறையில் இருந்து கொண்டே நபி அவர்கள் பதில் கூறவில்லை. அதே நேரம் தங்களது மோதிரத்திலே அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்ற நிலையில் கழிவறைக்குள் நுழைவதற்கு முன்னர் அதனை கழற்றி வைத்து விடுவார்கள் என்ற செய்தியும் நம்பகமானதல்ல. அது ஹதீஸ் கிடையாது. இப்போது நாம் நபி வழியிலே கழிவறைக்குள் இருந்து நபி அவர்கள் சலாத்திற்கு பதில் கூறவில்லை. வெளியில் வந்ததன் பிறகுதான் சலாத்திற்கு பதில் கூறுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. ஆகவே சுருக்கம் என்னவென்றால் கழிவறைக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ் என்று தாராளமாக கூறலாம் என பி ஜெயினுல் ஆபிதீன் கூறுவது தவறானதாகும். அவர் முன்வைக்கின்ற ஆதாரத்தை அவர் தவறாக புரிந்திருக்கின்றார். அதாவது கழிவறைக்குள் நுழைவதற்கு முன்னர் கூறுகின்ற அல்லாஹும்ம என்ற அல்லாஹ்வை விழித்து கூறுவது, இது கழிவறைக்குள் நுழைந்ததன் பிறகு அல்லாஹ் என கூறுவதற்கு ஆதாரம் கிடையாது. எனவே பி ஜெயினுல் ஆபிதீனுடைய புரிதலும் அவர் கூறுகின்ற தீர்ப்பும் தவறானது. கழிவறைக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ் என கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் தற்செயலாக இது போன்ற வார்த்தைகள் வெளியேறிவிட்டால், நாவிலிருந்து வந்துவிட்டால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. அப்படி எந்த ஒரு குர்ஆன் வசனமோ ஹதீஸோ கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர்
சர்வ சாதாரணமாக கழிவறையிலே அல்லாஹ் என்று கூறலாம் என கூறியிருப்பது தவறானதாகும். அதற்கு முன்வைக்கின்ற ஆதாரத்தையும் அவர் தப்பாக புரிந்திருக்கின்றார் என்பதே உண்மையாகும். நபி அவர்கள் கழிவறையிலிருந்து எவ்வாறு அல்லாஹ் என்ற வார்த்தைகளோ இது போன்றவற்றை கூறவில்லையோ அதே அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். கழிவறையில் இது போன்ற வார்த்தைகளை கூறுவது வெறுக்கத்தக்கது என்று அறிஞர்கள் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதுதான் சரியான இஸ்லாமிய தீர்ப்பாகும்.